இப்போ நம்ம லட்டு பண்ண போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, கடலை மாவு, ஜீனி, ஏலக்காய், ஃபுட் கலர், உப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா முந்திரி, கிஸ்மிஸ் பழம். ஃபஸ்ட்டு நம்ம மாவு எடுத்துகிட்டு அதில் லைட்டாக உப்பு போடுறோம். உப்பு பார்த்திங்கன்னா தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம ஸ்வீட் தான் பண்ணுறோம், அதனால் கொஞ்சமாகவே உப்பு போடுங்க. உப்பு கழுத்து பார்த்திங்கன்னா ஃபுட் கலர் தான் போடுறோம். ஃபுட் கலர் வந்து லைட்டாக போட்டுக்கோங்க. எல்லோ கலர் போடுறேன்னா உங்களுக்கு என்ன கலர் தேவையோ அது போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இதை வந்து மிக்ஸ் பண்ணணும். எடுத்தோடனே ரொம்ப தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா ரொம்ப லிக்யூட் ஆயிரும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு தோசை மாவு பதத்துக்கு நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க, அதுதான் சரியாக இருக்கும். அதுக்கப்புறம் இப்போ நம்ம எண்ணெய் ஹீட் பண்ணணும். எண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம இதை வந்துட்டு குட்டி குட்டி பாலாக பொரித்து எடுக்க போகிறோம். இந்த கரண்டி இருக்கும்ல, அதில் தான் பொரிச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒரு கரண்டி மாவு எடுத்துகிட்டு அதில் லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணாலே அதுவாகவே அழகாக விழுந்துடும். அதை நீட்டாக நீங்கள் பொரிச்சிட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க. எல்லாமே இந்த மாதிரி பொரித்து வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு பேனில் சர்க்கரை போட்டுட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி லைட்டாக கொஞ்சம் ஹீட் ஆனதுக்கப்புறம் அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு தேவையோ அந்த அளவு போட்டுக்கோங்க. லைட்டாக கிளறி விட்டுட்டு அந்த பொரிச்சு வச்சுருந்த அந்த பூந்தியை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் லைட்டாக கிண்டுங்க. லைட்டாக தான் கிண்டணும், ரொம்ப ஸ்பீடாக கிண்டாதீங்க. ஏன்னா பூந்தி தான் நம்ம வந்துட்டு இதை அரைக்க தான் போகிறோம். அதனால் நீங்கள் லைட்டாக கிண்டி விட்டாலே போதும். அதுக்கப்புறம் ஒரு மிக்ஸி ஜாரில் வந்துட்டு அந்த ஜீனியில் இது பண்ணதை நம்ம அப்படியே போட்டு கொரன்னு அரைக்க போகிறோம். ரொம்ப நைஸாக இல்லாமல் கொரன்னு அரைக்க போகிறோம். ஏன்னா நம்ம லட்டு தானே பண்ணுறோம். ஸோ கொரன்னு அரைச்சாலே போதும். நீங்கள் அரைச்சதுக்கப்புறம் லைட்டாக எடுத்து பிடிச்சி பாருங்கள், அப்போ லட்டு சேஃப் வரும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு என்ன பண்ணுறீங்கன்னா போட்டுக்கோங்க. இதில் லைட்டாக பச்சை கற்பூரம், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி எல்லாமே வறுத்து நான் போட்டிருக்கேன். போட்டுட்டு நெய் ஊற்றி அதை வந்து நான் குட்டி குட்டி லட்டாக பிடிக்க போகிறேன். சைஸ் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சிக்கோங்க. நான் வந்து குட்டி குட்டியாக தான் பிடிக்கிறேன். ஏன்னா நான் கொஞ்சமாக தான் பண்ணியிருக்கேன், அதனால் குட்டி குட்டியாக தான் போடுறேன். நீங்கள் நிறையா பண்ணிங்கன்னா பெரிய பெரிய பாலா கூட நீங்கள் பிடிச்சிக்கலாம். ஸோ அழகாக லட்டு வந்துடும். நெய் நீங்கள் நல்லா கொஞ்சம் ஊற்றிட்டு பண்ணிங்கன்னா லட் சேஃப் வந்து நல்லாவே வரும். அவ்வளோதான் லட்டு செய்கிறது.